குட் ஈவினிங் ஆல். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் அநேகர் எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறோம். இந்த ரோமன்ஸ் புத்தகத்தை குறித்து ஒரு பைபிள் ஸ்டடி இந்த நாளில் ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த ரோமன்ஸ் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி, அதுபோல் கிரேட் ரிஃபார்மர்ஸ் மார்ட்டின் லூதர் கிங், த வெஸ்லி சர்ச் ரிஃபார்மர் ஜான் வெஸ்லி, இவங்கெல்லாம் அந்த வசனத்தினாலே ஈர்க்கப்பட்டவர்கள். ரோமன் ஸ்டடி ஆழமான சத்தியத்தை கொண்டது. நெக்ஸ்ட் ரெவலேஷன், வெளிப்படுத்தலுக்கு அடுத்து கடினமான பகுதி வர்ணிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பகுதி இந்த நாளில் நம்ம மத்தியில் டாக்டர் ஜெரிட்டன் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பு ஆதியாகமத்தை குறித்து விளக்குரையை நாம் கேட்டோம், மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. அதே போல் இந்த நாளிலும் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் இப்படி அரிய வாய்ப்புகளை நமக்கு தருகிறார். பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ரோமன்ஸ் நமக்கு எளிதாக புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். இந்த நாளில் நம்ம மத்தியில் அருமையான ஷீலா கிருபாகரன் சென்னையிலேருந்து அவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை நன்றியோடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன். அனிட்டா கிருபாகரன், ஆரம்ப ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா, அந்த வேலையில கூட ஏசப்பா, அந்த மாலை நேரத்துல ஏசப்பா, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் ஏசப்பா குடும்பமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, அந்த கூடுகையை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ராஜா, எங்கள் மத்தியில நீர் ஏசப்பா நீங்க உலாவி கொண்டு இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, ஒருவரும் ஏசப்பா இது அஜாக்கிரதையாய் அல்ல, ஜாக்கிரதையாய் ஏசப்பா அந்த கூடுகையில கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, வராதவர்களை ஏசப்பா ஒரு விஷயம் நினைத்து பார்க்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, அவர்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நீர் அப்புறப்படுத்தி ஏசப்பா அவர்களை நீர் துரிதமாய் அழைத்து கொண்டு வரும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா, இன்றைய தினத்துல கூட ராஜா ஏசப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய ரோமர் நிருபத்தை நாங்க ராஜா தியானிக்க இருக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, அந்த ரோமர் நிருபத்துல இருக்கிற மறைப்பொருள்களை எங்களுக்கு நீர் விளக்கி தரும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா நீங்க பரிசுத்த ஆவியானவர் ராஜா, எங்களோட நீங்க பேசுங்க ராஜா. ஏசப்பா, எங்களோடு நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ ராஜா, நீர் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, பேசுகிற ஏசப்பா உம்முடைய மகனை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசனம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம் அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன். தேங்க்யூ அனிட்டா. இந்த நாளில் 2 பாடல்களை நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு ஆங்கில பாடல், முதலாவது ஜோவின் ஜோனத்தான் ஜொஷிட்டா, அருமையான இந்த கிட்ஸ் அவருடைய ஆங்கில பாடலை நாம் கேட்கிறோம். அதற்கு பிறகு நம்மத்தில் மோசஸ் அண்ட் டீம் அவங்க ஒரு தமிழ் பாடலையும் பாட இருக்கிறார்கள். முதலாவது ஆங்கில பாடல், ஜோவின் ஜோனத்தான் ஜொஷிட்டா. Everywhere he leads me, I would follow.
தேங்க்யூ ஜோவின், ஜோனத்தான், ஜோஷிட்டா. ஆண்டவரை எக்காலத்திலும் அவர் காட்டுகிற பாதையிலே நான் பின் செல்வேன் அருமையான பாடலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் த மோஸ்ட் யங் ஜெனரேஷன் மோசஸ் அவர் கீபோர்டு வருகிறார். ஒரு தமிழ் பாடலை கேட்க ஆயத்தமாகும். வெல்கம் மோசஸ். மீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷாரன் மீட்டில் இருக்கு. சரி மாமா. தேங்க்யூ மோசஸ். வெரி நைஸ்லி சங். தோத்ராம். குறுகிய காலத்திலே அறிவிக்கப்பட்ட பொழுதும் சரியாய் நேர்த்தியாய் இந்த நாளில் பாடல்களை பாடிய அருமையான பிள்ளைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இப்பொழுதும் நாம் இந்த செய்தி வேலைக்காக நாம் கடந்து செல்கிறோம். நம்ம மத்தியில் டாக்டர் ஜெரிட்டன் இணைந்திருக்கிறார்கள். வெல்கம் ஜெரிட்டன். நவ் இட் இஸ் யுவர் டைம். தேங்க்யூ அங்கிள்.
எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? கேட்குது. Yes. So really happy to see you all joining this Bible study. உண்மையாகவே நான் சிஸ்டர்கிட்ட சொல்லும் போது ஓகே நம்ம வந்து ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி ஸ்டார்டிங் ட்ரை பண்ணி பார்ப்போம், எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போன்ட்டு சொல்லியிருந்தேன். பட் ஐம் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி. அரௌண்ட் 15-16 பீப்புள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. And so really God is going to be glorified in all of this, and namak irukra and the interest and thirst really God is going to appreciate. So Romans ingra idu vandu starting prayer la sonna madri it's a complicated book. Revelation ku aduthathu Romans அப்படின்ட்டு நம்ம starting prayer la பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இந்த செஷன்ல நான் பெருசாலாம் வைக்க போறதில்ல, மேபி less than half an hour தான். அதுக்கப்புறம் we can open it to further discussions. அண்ட் இதுல நம்ம பார்க்க போறது மெயினா ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. ஸோ ரோமன்ஸை நம்ம அந்த புக் ஆஃப் ரோமன்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஈவன் பிஃபோர் கோயிங் இன் டு த வேர்சஸ், ஹவு டு டிவைட் த புக். அண்ட் நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் ட்ராப் என்ன தாட்ல, என்ன ஒரு தாட் ப்ராசஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், லைக் ஹவு அன் ஏன்ஷியன்ட் ஜூ வுட் ஹாவ் அண்டர்ஸ்டுட் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நம்ம ஒரு அப்ரோச் டு ரோமன்ஸ், ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா we can further go and break verse by verse or chapter by chapter and understand the deeper roots. So but before starting சொல்லிடுறேன், this Romans, lot of scholars have written about it, and see நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிற ரோமன்ஸ் வந்து it comes almost entirely from preachings, sermons கேட்டிருப்போம், அண்ட் நம்மளாவே ரோமன்ஸ் ரீட் பண்ணியிருப்போம், அண்ட் நம்மளோட ரீடிங் வந்து இட் would have been influenced by preaching, சர்ச்ல இருக்கிற ப்ரீச்சிங் அண்ட் பேரண்ட்ஸ் சொல்ற அந்த டீச்சிங். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் வந்திருக்கோம் so far. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம்னு நினைக்கிறேன். But what is the scholarship view, scholarly view? Another scholars என்ன மாதிரி சொல்றாங்க, அதுவும் scholarly divided. See, all these Protestant scholars என்ன சொல்றாங்க, and what are more critical scholars saying. And I don't know if you've heard of this, something called new perspective scholars, new perspective on Paul, new perspective on Judaism. அந்த மாதிரிலாம் ரீசெண்டா it's getting much steam and much recognition. So in the Mari, trying to understand the Bible in its world, in its Jewish roots, and it gives you a whole new perspective and whole new meaning. So it's going to be something completely new for all of you, but it is going to be deeply, deeply rooted in the historical world of the Jewish day. So I hope you're all ready for it. And உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நோட் இட் டவுன், அண்ட் எப்படின்னு ஒரு ஷார்ட் டாக்காக தான் இருக்கும். தென் வி கேன் டிஸ்கஸ் லிட்டில் பிட் டீட்டெயில்ஸ் ஆஃப் இட் அண்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஷேர் த ப்ரெசன்டேஷன் நவ். என்னோட ப்ரெசன்டேஷன் தெரியுதா? இஸ் இட் விசிபிள்? தெரியுது. Okay. So I think I'll go to the first. Yes. So Romans in a new perspective. So அதுதான் நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் இருக்க போட்டது. அண்ட் ஸோ ரோமன்ஸை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் how do we divide? So it's a book which contains chapter 1 to chapter 16. So 16 chapters இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம், எப்படி வந்து ஹிஸ்டாரிக்கலா டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, first one வந்து Romans 1 to 4, அது first, then Romans 5 to 8, then 9 to 11, and then 12 to 16. So இந்த மாதிரி 4 chunks-ஆ ட்ரெடிஷ்னலா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். Romans 1 to 4, 5 to 8, 9 to 11, 12 to 16. So this is how Romans is divided. So each இதுல 1 to 4ல பால் ஒரு செட் ஆஃப் தாட்ஸ் கொடுக்குறாரு, 5 to 8ல கொடுக்குறாரு, 9 to 11, and then 12 to 16. So each வந்து it's like a symphony. So ஒரு மியூசிக் மாதிரி it takes its own strand and goes, but everything is all interlinked.
அது எப்படி இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்னு when we pan back and நம்ம பின்னாடி நின்று wow 1 to 4ல சொல்லியிருக்கிறது 5 to 9 to 11ல அட்ரஸ் ஆகுது. So it's like 1 and 4 are related, 1 and 3 are related, 2 and 4 are related. So everything finally is all related, and it's like a strand, the symphony, and எல்லாமே it's beautifully related once we understand and break it into these 4 parts and then understand what each part is doing. So நம்ம ஜென்ரலா ட்ரெடிஷனலா நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா there is something called Romans road. Romans roadங்கிற வேர்ட் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, I think almost all of us would have this concept in mind. அதாவது Romans is a book of salvation, and salvation என்ன அப்படின்னா this is the story. அதாவது நம்மளோட பேக்ல, நம்மளோட மைண்டோட பின்னாடி we have a narrative. நமக்கு பின்னாடி ஒரு கிறிஸ்டியன் narrative நம்ம மைண்ட்ல இருக்குது. நம்ம அந்த நேரேட்டிவை வச்சு தான் நம்ம அந்த ரோமன்ஸை ரீட் பண்றோம். ஸோ வாட் இஸ் திஸ் நேரேட்டிவ்? அந்த நேரேட்டிவ்ங்கிறது இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் ப்ராப்ளி ரோமன்ஸ். ஸோ ஒரு 4 வசனத்தை வரிசையா ரோமன்ஸ்ல இருந்து எடுத்து நேரேட்டிவ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னலி Christians have created this narrative out of the book of Romans. So it's called Romans Road. என்ன சொல்றாங்க அப்படின்னா, first one, அதாவது step 1, we have all made a wrong turn. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி, இது வந்து நம்ம ப்ரீச்சிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் ஒரு நியூ பர்சனை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா ரோமன்ஸ் ரோட் வந்து இட்ஸ் a really good thing to start. ஒரு நியூ கன்வர்ஷனுக்காக நம்ம என்ன சொல்லணும், நம்ம எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாரும் பாவிகள். ஸோ we want to first emphasize the sinful nature of human beings. அதனால நம்ம வசனத்தை ரோமன்ஸ் 3:10 என்ன கொடுத்துருக்கு, no one is right, everyone is a sinner அப்படின்ற ஒரு வசனம் ரோமன்ஸ்ல இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஸோ அந்த வசனத்தை எடுத்து அதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம ஒருத்தட்ட நம்ம ப்ரீச் பண்றோம், நான் கிறிஸ்டியனா இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு பாவி அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும். அப்போதான் அவங்களுக்கு சால்வேஷன்ங்கிறது அவங்களுக்கு தேவைங்கிறது புரியும். ஸோ we are all sinners, that is step 1. ஸ்டெப் 2 வந்து ரோமன்ஸ் ரோட்ல என்ன அப்படின்னா, நம்ம பாவிகளா இருந்தா நம்மளோட எண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் டெத், destruction, hell. So நம்ம வந்து ஒரு fear create பண்ணணும், because that is how we have to convert other non-Christians. So the road to sin is death. அதுல தான் உங்களுக்கு ரோமன்ஸ் 6:23ல இருந்து வசனத்தை எடுத்து அந்த ரோமன்ஸ் ரோட அப்படிதான் ரெடி பண்றாங்க. So how is that? So when you sin you pay the death penalty, but God is giving you eternal life ன்னு அடுத்தது வரும். So the road through sin is death. அதுதான் செகண்ட் பாயிண்ட் ரோமன்ஸ் ரோட்ல. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம பாவிகளா இருக்கோம், நம்ம எல்லாரும் ஹெல்ல நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம எப்படி நம்ம காப்பாற்றப்படலாம் அப்படின்னா, there is Jesus who comes. ரோமன்ஸ் 5:8ல இருந்து எடுத்து அந்த ரோமன்ஸ் ரோட்ல 3வது ஸ்டெப்பா ஜீசஸ், he is the one. அதாவது கடவுள் வந்து நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு, நம்ம பாவிகளா இருக்கோம், நம்ம நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், கடவுள் நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அப்போ ஜீசஸ் வந்து he is coming in between God and humans, and he is taking the price and paying the penalty for our sins. நம்ம பாவம் பண்ணதுக்கு கடவுள் நம்ம மேல கோவத்தை காட்டுறதுக்கு பதிலா ஜீசஸ் நடுவுல நமக்காக நின்று நம்மளோட பாவத்துக்காக ஜீசஸ் அவரோட லைஃப் நமக்கு கொடுத்தாரு. So somewhere Jesus is standing between us and God is punishing Jesus on behalf of us. So நம்மள பனிஷ் பண்றதுக்குள்ள கடவுள் இயேசு கிறிஸ்துவ பனிஷ் பண்றாங்க அப்படிங்கிற ஸ்டெப் வந்து பாயிண்ட் 3 in the Romans road. So இது வந்து this is a story which is very well understood. நம்ம இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் so far. Well and good. Next வந்து okay, God is now allowing, 4th point Romans roadல God is allowing a U-turn. So நம்ம என்னதான் நம்ம தப்பு பண்ணியிருந்தனாலும் ஜீசஸ் நமக்காக உயிர் கொடுத்தனால God is giving us a way to turn back to him. அப்போ நம்ம வந்து அவரை நம்பி அவர் மேல ஜீசஸ் மேல நம்ம நம்பிக்கையை வச்சோம் அப்படின்னா கடவுளோட ரைச்சியஸ்னஸ், அந்த வேர்ட்ஸ்லாம் these are all big terms in Romans, righteousness, justification. ஸோ கடவுளோட ரைச்சியஸ்னஸ் வந்து ஜீசஸோட ரைச்சியஸ்னஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்போ ஜீசஸோட மாரல் ரைச்சியஸ்னஸ் வந்து நமக்கு கிடைச்சனால ஜீசஸ் நம்மள, அதாவது கடவுள் நம்மளை பார்க்கும் போது நம்ம பாவிகளை பார்க்காம ஜீசஸோட ரைச்சியஸ்னஸ் நம்ம துணி மாதிரியா நம்ம மேல போட்டிருக்கிறதுனால ஜீசஸ் God வந்து he is seeing us as righteous and therefore we are taken to heaven. So last step என்ன, நம்ம ஒரு யூ-டர்ன் எடுத்து லைஃப்ல ஒரு யூ-டர்ன் எடுத்து ஜீசஸை நம்பணும் அப்படின்னா கடவுள் ஜீசஸ் God வந்து நம்மளை ஹெவனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ரோமன்ஸ் ரோடு. ரோமன்ஸ் ரோட் டு சால்வேஷன் அப்படின்னு கூகுள்ல போட்டாலே வரும். திஸ் இஸ் குவைட் பாப்புலர். அண்ட் நம்மளோட பேக்ரவுண்ட்ல நம்மளோட மைண்ட்லயும்
ஓகே சால்வேஷன்னா இதுதான் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருப்போம். திஸ் இஸ் கரெக்ட், திஸ் இஸ் நாட் ராங், திஸ் இஸ் கரெக்ட். நம்ம ஒரு ஆஸ் சில்ட்ரன் ஒரு சில்ட்ரனுக்கு டீச் பண்றதுக்கு இது ஒரு கரெக்டான மெத்தட், இல்ல ஒரு நான் கிறிஸ்டியனுக்கு அவங்களை கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இது ஒரு கரெக்டான மெத்தட், ரோமன்ஸ் ரோட். பட் மெயின் திங் நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, திஸ் இஸ் வெரி 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 சிம்பிள். அதாவது ரோமன்ஸ் 1-16 இஸ் நாட் தேட் சிம்பிள். எப்படி வந்து நம்ம ரெவலேஷன் மார்னிங் ப்ரேயர் ஈவினிங் ப்ரேயர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது we are simplifying the things. ஓகே, ஒரு சில்ட்ரனுக்காக ஒரு சண்டே ஸ்கூலுக்காக நம்ம சிம்பிளிஃபை பண்றது ஓகே. பட் ஆஸ் அடல்ட்ஸ், ஆஸ் யங் அடல்ட்ஸ், we should not settle with simplicity, because when we simplify the matter too much, then the issue becomes completely wrong. For example, நம்ம வந்து ஒருத்தர் நம்ம இங்க ரோட் முன்னாடி நிக்கிறோம், அப்போ ஒருத்தர் நம்ம பக்கத்துல வந்து கேட்கிறாரு, சார் இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நம்ம என்ன சொல்றோம், நேரா போங்க, நேரா போயிட்டு லெஃப்ட் எடுங்க, அப்புறம் ரைட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷன் வந்துடும். ஓகே, நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம், நேரா போங்க, லெஃப்ட் எடுங்க, அப்புறம் ரைட் எடுங்க. பட் அந்த பர்சன் டிராவல் பண்ணி போகும்போது தான் லெஃப்ட் எங்க எடுக்கணும், இந்த சைடா, இதுக்கு அப்புறமா இந்த லெஃப்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரத்துல ரைட் எடுக்கணும், நிறைய ரோட்ஸ் ரைட்ல திரும்புது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், லெஃப்ட்ல போங்க, இங்க ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்கு முன்னாடி கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா 2 லெஃப்ட் ரோட் பிரியும், அதுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி போங்க, 2 கடை இருக்கு, 2 வீடு இருக்கும், அதை எடுத்துடாதீங்க, அதுக்கப்புறம் ரைட் ரோட் எடுங்க, அதுக்கப்புறம். ஸோ நம்ம ஒரு ஸ்டோரியை நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியும் சொல்ல முடியும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியும் சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளிஃபை சொல்லும் போதும் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணும் போதும் ப்ராப்ளம் இருக்கு. அதுதான் அடுத்த பாயிண்ட். ஸோ நம்ம ஒரு ரோமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can make it very very simple. லைக் நம்ம ரோமன்ஸ் ரோட பார்த்த மாதிரி it was completely very simple. ஈவன் ஒரு யங் சைல்ட் கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்ம பாவிகளா இருக்கோம், நரகத்துக்கு போறோம், ஜீசஸ் வந்து காப்பாத்துறாங்க, ஸோ நமக்கு ஒரு யூ டர்ன் கிடைக்குது, நம்ம பரலோகத்துக்கு போறோம். ஆஸ் சிம்பிள் as that, இதுதான் ரோமன்ஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். we can complicate it and make it chaotic, too much complicate பண்ணி இதுதான் அது எப்படி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ரோமன்ஸ் தலகால் புரியாமையும் நம்ம கொண்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. 2 எக்ஸ்ட்ரீமோ ஐ பிலீவ் ஆர் ராங். you should neither make it too simple பண்ணலாம். எப்போ கிட்ஸுக்கு டீச் பண்றோம், இல்லைன்னா ஒரு நான் கிறிஸ்டியனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா we can make it too simple. பட் within the family of Christianity நம்ம more mature thinking இருக்கிறதுக்கு simplicity just won't do. We have to complexify பண்ணணும், but only to an extreme, only to a point. அதுக்கு மேல காம்ப்ளெக்ஸா பண்ணோம் அப்படின்னா it will become chaotic. So we have to find the middle ground between being too much simple and making it too much complicated. So அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்ங்கிற ஒரு போர்ஷன்ல தான் we have to understand Romans. So அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் அந்த பாயிண்ட் பிஃபோர் ஈவன் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் Romans. ஸோ நம்ம ரோமன்ஸை ரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய திங்ஸை அன்லேர்ன் பண்ணணும். அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சால்வேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பர்டிகுலர்லி நம்ம நிறைய பாயிண்ட்ஸை அன்லேர்ன் பண்ணாதான் அதுக்கப்புறம் ரோமன்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சால்வேஷன்ங்கிற வேர்ட் வந்து இட்ஸ் வெரி 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 காமன்லி யூஸ்ட் இன் கிறிஸ்டியன் தாட் அண்ட் கிறிஸ்டியன் மெசேஜஸ் அண்ட் ஆல். சால்வேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா our mind will tell us or we will say salvation means okay, நம்ம ஆஃப்டர் டெத் கடவுள்கிட்ட நம்ம பரலோகத்துக்கு போவோம், அங்க நம்ம நிரந்தரமா அவர் கூட இருப்போம், தட் இஸ் சால்வேஷன் அப்படின்ட்டு நம்ம திங்கிங் இருக்கு. பட் ஆக்சுவலி பைபிள்ல சால்வேஷன்னா நம்ம ஹெவனுக்கு போறது கிடையாது. ஸோ இந்த ஒரு தாட் நம்ம சால்வேஷன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹெவனுக்கு போறது, ஆஃப்டர் டெத் ஹெவனுக்கு போறதுங்கிறது நம்ம மைண்ட்லேயே நமக்கு இன்பில்ட் ஆனனால we are not able to understand that salvation is something completely different. It's not about going to heaven. So நம்ம எதை அன்லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we have to unlearn the narrative. அதாவது நம்ம எந்த ஒரு புக்கை ரீட் பண்றோமோ இல்லை பைபிளோ இல்லை எதை ஒரு ஈவெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறோமோ நம்மளோட பேக்ரவுண்ட் நேரேட்டிவ்ங்கிறது இருக்குது. இட்ஸ் கால்ட் அ மெட்டா நேரேட்டிவ். ஸோ பிலாசபர்ஸ் தான் சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் நேரேட்டிவ் இருக்கு. எப்படி? பட் அந்த பேக்ரவுண்ட் நேரேட்டிவ் நமக்கு அந்த நேரேட்டிவ் வச்சுதான் நம்ம ஒரு இதை இன்டர்பிரேட் பண்றோம்னு நமக்கே தெரியாது. எப்படி வந்து ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ள இருக்கோ, அந்த மீனை சுத்தி ஃபுல்லும் தண்ணி இருக்கு, அந்த மீனுக்கு தண்ணிக்குள்ள இருக்குன்ட்டே தெரியாது. இட்ஸ் கிராண்டட், இட்ஸ் கிவன்.
அதனால நமக்கு அந்த நேரேட்டிவ் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம பைபிளை ரீட் பண்ணும்போது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் ரீட் பண்றோம். நம்ம மைண்ட்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரியை வச்சு தான் நம்ம ரீட் பண்றோம். அப்போ அவர் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் டிட்டர்மின்ட் பை திஸ் பேக்ரவுண்ட் நேரேட்டிவ். அதனால மெயினா நம்மளோட நேரேட்டிவ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணி அதை அன்லேர்ன் பண்ணணும். அப்போ என்ன நம்ம நேரேட்டிவ் சோஃபார் இருக்குது அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட்ல நம்ம எல்லாம் பாவிகள், நம்ம எல்லாம் நரகத்துக்கு போக போறோம், நம்ம ஜீசஸ் நமக்காக பாவத்துக்காக மரிச்சாங்க, ஸோ நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு, அதனால நம்ம பரலோகம் போக போறோம். திஸ் நேரேட்டிவ், இதுல ஈச் பிட் இஸ் கரெக்ட். நம்ம எல்லாரும் பாவிகள், கரெக்ட், ரோமன்ஸ் அதுதான் சொல்லியிருக்கு. we are all doomed, கரெக்ட். ஜீசஸ் நமக்காக உயிர் கொடுத்தாரு, அதுவும் கரெக்ட் தான். நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கு, அது கரெக்ட் தான். பட் ஹெவன்ங்கிற வேர்ட் அது ஹெவன் கிடையாது. பட் ஸ்டில் அந்த ஈச் இண்டிவிஜுவலான வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். பட் அந்த நேரேட்டிவ், அந்த ஸ்டோரி அப்படி கொண்டு போறோம்ல, அது சின்னர்ஸ், நம்ம டூம் டு ஹெல், அப்புறம் ஜீசஸ், அப்புறம் மன்னிப்பு, அதுக்கப்புறம் பரலோகம், அந்த நேரேட்டிவ் ஷுட் வி ஷுட் ஃபர்ஸ்ட் அன்லேர்ன் தட் நேரேட்டிவ். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல இதை எரேஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை மைண்ட்ல வச்சு அதுக்கப்புறம் ரோமன்ஸை ரீட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி மச் பெட்டர். ஸோ டோன்ட் அப்ரோச் ரோமன்ஸ் லைக் திஸ். நம்ம ரோமன்ஸ் அப்ரோச் பண்ணும் போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சோம், ஓகே நம்ம எல்லாம் பாவிகள், நம்ம வந்து பரலோகத்துக்கு எப்படி போகணுங்கிற அட்வைஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் என்ன நடந்ததுங்கிறது ரோமன்ஸ்ல இருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம ரோமன்ஸே திறக்க ஆரம்பிப்போம். ஸோ ஹவு டு வி சின்ஃபுல் ஹியூமன்ஸ் கோ டு ஹெவன் ஆஃப்டர் வி டை? ஸோ நம்மளோட பர்பஸ் என்ன? ஓகே நம்ம பாவிகளா இருக்கோம், நம்ம எப்படியா பரலோகத்துக்கு போகணும், அப்போ என்ன பண்ணா பரலோகத்துக்கு போக முடியும்? ஸோ பாவ மன்னிப்பு வேணும். பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கும்? ஜீசஸ் நமக்காக மறிக்கணும். அப்போ அதுக்காக உள்ள இதுதான் பைபிள். ரோமன்ஸ் எல்லாமே இதை பத்தி தான் இருக்கு. பாவ மன்னிப்பு, ஜீசஸோட டெத்து, நம்மளோட ரைச்சஸ்னஸ் அண்ட் நம்மளோட சாங்டிஃபிகேஷன், ஃபைனலி ஹெவன் அப்படின்ற ஒரு தாட் தான் நமக்கு எல்லாமே ரோமன்ஸ்ல இருக்கு. பட் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஒரு திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரோமன்ஸை ரீட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அங்கே எங்கன்ட்டு ராங்கா ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ try to come out and unlearn this narrative at least for a short time. அதுக்கப்புறம் you can try to go back and see, okay நம்ம திரும்பி வந்து narrative வச்சு ரீட் பண்ணி பார்ப்போமா, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அட்லீஸ்ட் நான் இப்போ சொல்ல போற பாயிண்ட்ஸ் சொல்றது, அட்லீஸ்ட் try to just leave that narrative at least for 5 to 10 minutes before we actually think about it. So நான் கொடுக்குற ஒரு narrative வந்து before that, Romans is not about how humans can go to God. So main thing வந்து நம்ம அன்லேர்ன் பண்ண வேண்டியது நம்ம எப்படி கடவுள்கிட்ட பரலோகத்துக்கு போறோம் அப்படிங்கிறது ரோமன்ஸ் அது கிடையாது. அப்போ ரோமன்ஸ் எதை பத்தி இருக்கு, வாட் இஸ் ரோமன்ஸ் ஆல் அபவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமன்ஸ் இஸ் அபவுட் ஹவு காட் கம்ஸ் டவுன் அண்ட் ரெனியூஸ் கிரியேஷன். அப்சல்யூட்லி உல்டா, இட்ஸ் கம்ப்ளீட்லி 360 degree opposite. அதாவது இட்ஸ் நாட் அபவுட் ஹவு ஹியூமன்ஸ் ஆர் ஃபர்கிவன் and they are going to heaven. It's about how God is coming down to restore and revive the world, and so that how he can come down and renew the whole creation completely. The salvation word is not about we are going to heaven, it's about how God is redeeming the whole creation so that the whole world becomes a new creation. That's salvation. So in the ஒரு மைண்ட் செட்ல நம்ம ரீட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா everything in Romans falls into place and we understand Romans even better. ஸோ ரோமன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரே ஒரு வசனத்தை ஒரு ஆங்கர் பாயிண்டா நான் வைக்க விரும்புறேன். அந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா ரோமன்ஸ் 8:21. ரோமன்ஸ் 8:20யோட லாஸ்ட் ஹாஃபும் 21. ரோமன்ஸ் 8:20-21 என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, மெயின் திங் வந்து 21 என்ன கொடுத்துருக்குன்னா, கிரியேஷன் வாஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் இட்ஸ் ஈகர் கிரியேஷன். இதுல இது வந்து என்ன வசனம், இன்னொரு இதுல காட்டிடுறேன். Romans 8:21 the creation itself will be set free from its bondage to corruption. இதற்கு நான் ஹைலைட் பண்றேன். சோ இதுல என்ன கொடுத்திருக்கு, கிரியேஷன் அப்படின்னா உருவாக்கப்பட்ட இதுல இந்த ஹோல் வேர்ல்ட், அதாவது heaven, earth and everything will be set free from its bondage to corruption. அதாவது death அப்படிங்கிறது வந்து it is written into every cell and atom of this universe, but one day this death will be removed from every atom in this universe and the creation will achieve and attain a freedom from corruption. அதாவது decayல இருந்து ஒரு freedom. அதாவது God is not going to destroy creation, God is going to rescue creation. Completely different meaning.
நம்மளோட மைண்ட்ல கடவுள் இந்த பூமியை அழிச்சிட்டு நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்கன்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் கடவுள் இதுல என்ன, பவுல் இதுல என்ன சொல்றாரு, creation will be set free from its bondage to slavery and it will obtain the freedom of the glory of the children of God. அதாவது நம்ம children of God நம்ம உயிர் தெழுற மாதிரி கிரியேஷனும் உயிர் தெழும். நம்மளோட ரெசரக்ஷன் பாடி எப்படி ஒரு நியூ பிசிக்கல் பாடியை கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரோ, இந்த பாடியை கடவுள் டிஸ்கார்ட் பண்ண மாட்டாரு, இதே பாடியை தான் கடவுள் புதுப்பிப்பாரு. தட் இஸ் த ஃப்ரீடம் that the children of God are going to get. Resurrection என்னது? ரெசரக்ஷன் நம்ம ஆவி பிரிஞ்சு பரலோகம் போறது ரெசரக்ஷன் கிடையாது. Resurrection is something physical, you can touch and see, that is resurrection. Resurrection of Christians means that this body, this physical body will change into a new form of physical body. இன்னும் ரெசரக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பாடி பிசிக்கலா தான் இருக்கும். ஜீசஸோட ரெசரக்ஷனுக்கு அப்புறம் he still had bones, he still had flesh. ஸோ அவரோட பாடி எப்படி பிசிக்கலா இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்மளோட ரெசரக்ஷனும் இருக்கும். தட் இஸ் த ஃப்ரீடம் தட் த காட்ஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு என்ஜாய். ஸோ அட் த எண்ட், கடைசியில கிரியேஷன் வில் ஆல்சோ ரிசீவ் தட் சேம் சார்ட் ஆஃப் ஃப்ரீடம், தட் சேம் சார்ட் ஆஃப் நியூனஸ். ஒரு புதிய பூமியா மாறும், இந்த பூமி ஒரு புதிய பூமியா மாறும். அந்த பூமி இதே பிசிக்கலா தான் இருக்கும், பட் இட் வில் பி கம்ப்ளீட்லி நியூ. So this is the state which God wants. God wants this whole world to move towards a new creation. ஒரு புதிய பூமியாக இந்த இடம் மாறுறதுக்காக தான் கடவுள் விரும்புறாரு. That is the ultimate goal. அப்ப Romans says everything about how God is trying to make this world into a new creation. So இதுதான் narrative of the not only Romans but throughout the Bible. நம்மளோட கான்செப்ட் heaven அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொஞ்சம் மறந்துட்டு Romans 8:21 ஒரு ஆங்கர் பாயிண்டா வச்சு, God's intention is not to destroy creation but to renew creation அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மைண்ட்ல வச்சு நம்ம ரோமன்ஸை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வர மெயின் பாயிண்ட். ஸோ லேர்ன் திஸ் நேரேட்டிவ். நேரேட்டிவ்னா என்னது? நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய நேரேட்டிவ் என்னது? God has purposed the world to move towards a new creation. அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல ஜெனிசிஸ்ல ரீட் பண்ணோம், கடவுள் வந்து பூமியை படைக்கிறாரு, 6 நாள்ல படைக்கிறாரு. ஃபைனலி காட் இஸ் கிரியேட்டிங் ஆடம் அண்ட் ஈவ். அந்த கடவுள் வந்து ஃபைனலா இந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஏதேன் தோட்டத்துல கடவுள் ஆதமும் ஏவாளையும் வைக்கிறாங்க. அப்போ அந்த ஏதேன் தோட்டத்துல கடவுள் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு எண்ட் ப்ராஜெக்ட் கிடையாது. அதாவது நீங்க 2 பேரும் ஏதேன் தோட்டத்துல நீங்க ஜாலியா இருங்க, நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருங்க, நானும் உங்க கூட சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளையும் வைக்கல. எதுக்காக ஆதாமும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் அதுல என்ன சொல்றாரு? யூ ஒர்க் ஆன் த கிரவுண்ட், யூ டூ சம் ஒர்க். அதாவது நீங்க இந்த ஏதேன் தோட்டத்தை யூ ஹாவ் டு மேக் இட் இன்டு அ நியூ பிளேஸ். இந்த ஒரு கார்டனை யூ ஹாவ் டு மேக் இட் இன்டு அ சிட்டி அண்ட் யூ ஷுட் ஃபார்ம் அ கம்யூனிட்டி. ஸோ கடவுளோட இன்டென்ஷன் வந்து எப்படி ஒரு ஏதேன் தோட்டம் ஒரு பூமியில ஒரு சின்ன இடமா இருந்துச்சோ, human beings are called to expand the Garden of Eden to make the whole world into a heavenly paradise, heavenly Garden of Eden. இந்த பூமியை ஃபுல்லா ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி நீங்க உருவாக்குங்க. அதை வச்சுதான் கடவுள் வந்து so that he himself can come and live with human beings. அதுதான் ஜெனிசிஸோட பர்பஸ். ஸோ ஜெனசிஸே அதுலேயே நம்ம ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஹோல் பைபிளை ராங்காக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ காட் இஸ் மேக்கிங் த வேர்ல்ட் நாட் ஆஸ் அ ரெடிமேட் ப்ராஜெக்ட் பட் ஆஸ் அ ஸ்டார்டிங் ஆஃப் சம்திங் நியூ. He creates a world, he creates the Garden of Eden and he gives human beings the task to make the Garden of Eden into a royal city and expand the territory so that the whole world becomes the Garden of Eden, the new paradise. ஸோ அதே இதுதான் நமக்கு வெளிப்படுத்தல் 21-22 அதுதான் இட்ஸ் ரிவீலிங். ஸோ அங்க வந்து தோட்டம் கார்டன் வந்து இட் ஹஸ் பிகம் அ சிட்டி. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஜெருசலேம்ங்கிறது ஒரு சிட்டியா மாறுது. பரலோகத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வருது புதிய எருசலேம். நம்ம ஹெவனுக்கு போல என்ன நடக்கு? புதிய எருசலேம் பூமியில இருந்து பரலோகத்துல இருந்து பூமிக்கு கீழே இறங்கி வந்து இந்த உலகத்தையே the whole world is being converted into a heavenly city with a garden and God is also coming down and living with humans. ஸோ வெளிப்படுத்தல் 21-22 இதுதான் கொடுத்துருக்கு. கடவுள் இறங்கி வராரு, புதிய எருசலேம் கீழே இறங்கி பூமிக்கு வருது அண்ட் உலகமே ஒரு புதிய
சிருஷ்டியாக மாறப்படுது. ஸோ அதுதான் ஜெனிசிஸ்லயும் அதே தான் இருக்கு. ஸோ காட் வாண்டட் a new world, a new beginning, and there was a task. அந்த டாஸ்க் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கையில தான் கடவுள் ஒப்படைக்கிறாரு. பட் என்ன நடக்குது? ஹியூமன்ஸ் மெஸ்ட் அப் த பிளான் பை சின்னிங். ஹியூமன் பீயிங்ஸ் பாவம் பண்ணனால அந்த ஹோல் பிளான் வந்து இட் பிகேம் அ ஸ்டாப். ஸோ கடவுளோட பிளான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மூலமா அந்த வேர்ல்டை புதுப்பிக்கணும்ட்டு ஆசைப்பட்ட அந்த பிளான் வந்து ஹியூமனோட பாவம்னால அந்த the plan God's aborted, the plan is stopped. So God deals with humans. அப்போ கடவுள் வந்து இந்த பிளான், அந்த புதிய பூமி புதிய வானம் அதை எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா பாவ மன்னிப்பு மனிதருக்கு கொடுத்தாதான் ஹியூமன்ஸ் மூலமா மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு கோ ஃபார்வர்ட். அதனால்தான் God is forgiving us. God is forgiving us and God is making us his people, so that we don't simply enjoy God, but through ourselves God can achieve a greater purpose for the world. So அதுதான் பைபிள்ல இருக்கிற இந்த நேரேட்டிவ். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த 4 பார்ட்ஸை நம்ம என்ன நம்மளோட திங்கிங் என்ன அண்ட் வாட் இட்ஸ் ஆக்சுவலி சேங்கிறது ஜஸ்ட் ஒரு 10 minutes பார்த்துடலாம். ரோமன்ஸ் 1 to 4 அதுதான் நம்ம 4 சங்க்ஸ் பார்த்தோம்ல, 1 to 4, 5 to 8, 9 to 11 and 12 to 16. ஸோ ரோமன்ஸ் 1 to 4ல நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பாவிகள், ஜீசஸ் நமக்காக மரிச்சாங்க, நம்ம எல்லாரும் therefore பரலோகத்துக்கு போகிறோம். சிம்பிளா நம்ம முடிச்சிருவோம். பட் ஆக்சுவலி நம்ம ரோமன்ஸ் 1 to 4 உள்ள நம்ம டீப்பா வாசித்தோம் அப்படின்னா நம்ம வேர்ஸ் பை வேர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ரீடிங்ஸ்ல பார்க்கலாம், சாப்டர் பை சாப்டர். பட் ஆக்சுவலி ரைட் வே ஆஃப் ரீடிங் ரோமன்ஸ் 1 to 4னா இந்த 6 points தான். இந்த 6 pointsனா என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், God wants the world to become a new creation. இது நம்ம பாயிண்ட் எங்க இருந்து எடுக்கிறோம்? ஜெனிசிஸ்ல இருந்து எடுக்கிறோம். இது நம்மளோட பேக் ஸ்டோரி. கடவுள் வந்து இந்த பூமியை உருவாக்குனதுக்கு காரணம், இந்த பூமி வந்து இட் இஸ் நாட் அ எண்ட் பாயிண்ட், இட்ஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் அ நியூ ப்ராஜெக்ட். ஹியூமன் பீயிங்ஸ் தான் அந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒரு புதிய சிருஷ்டிக்கு கொண்டு போக வேண்டியதா இருந்துச்சு. பட் வாட் ஹேப்பன்ஸ்? ஸ்டெப் பாயிண்ட் நம்பர் 2, God's world is being spoiled by sinful humans. ஹியூமன்ஸ் அதாவது மனிதர்கள் பாவம் பண்றதுனால இந்த பூமி அதனால சஃபர் ஆகுது, இந்த பூமி அழியப்படுகிறது. அதனால கடவுளோட நியூ கிரியேஷன் ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் நாட் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ தட் இஸ் ரோமன்ஸ் 1. ரோமன்ஸ் 1ல வந்து பவுல் எழுதுவார் எப்படி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோ சின்ஃபுல், சோ கரப்ட் அண்ட் கிரியேஷன் எல்லாமே ஸ்பாயில் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு ரோமன்ஸ் 1ல இருக்கிறாரு. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கடவுள் வந்து ஒரு புதிய பூமிக்காக உருவாக்கப்பட்ட ஹியூமன்ஸ், அவங்க ஹியூமன் பீயிங்ஸ் மூலமா உருவாக்கணும், அந்த புதிய பூமியை உருவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் ஹியூமன் சின் வந்து இட் இஸ் ஸ்பாயிலிங் த ஹோல் ப்ராஜெக்ட். ஸோ அப்போ கடவுள் வந்து என்ன பண்றாரு? ஹி இஸ் காலிங் இஸ்ரேல். அதுதான் ரோமன்ஸ் 2 அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். இஸ்ரேல், கடவுள் வந்து ஆபிரகாமை கூப்பிட்டு ஃபைனலி ஹி இஸ் மேக்கிங் அ நேஷன் அவுட் ஆஃப் ஏப்ரஹாம், இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் எதுக்காக அழைக்கப்படுறாங்க அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிடுவோம், ஓகே கடவுளுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவருக்குன்ட்டு வச்சுக்கிட்டதுக்காக கடவுள் வந்து இஸ்ரேல் மக்களை உருவாக்குனாரு அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் அது கிடையாது. God is calling Israel so that through Israel he can sort out the problem of sin. And problem of sin sort out பண்ணோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் மறுபடியும் புதிய சிருஷ்டியாக மாறுவாங்க. அதனால அவங்க மூலமா மறுபடியும் ஒரு புது நியூ கிரியேஷனுக்கு டுவர்ட்ஸா நம்ம போகலாம். ஸோ அதுதான் நமக்கு ஸ்டோரி. So Israel is being called to solve the problem of sin. அதான் ரோமன்ஸ் 2. இஸ்ரேல் எதுக்காக அழைக்கப்படுறாங்க? அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கடவுள் கொடுக்குறாரு. உங்க மூலமா மனித பாவங்களை நாம எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணணும். அப்போதான் ஹியூமன் பீயிங்ஸ் தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை மறுபடியும் நான் கொடுக்க முடியும். அண்ட் இந்த பூமி மறுபடியும் ஒரு புதிய பூமிக்காக நோக்கி போக முடியும். ஸோ அதுக்காக தான் இஸ்ரேல் அழைக்கப்படுறாங்க. தட் இஸ் ரோமன். இடத்துக்கு போய் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பட் டாக்டர் மேலே அந்த டிசீஸ் வந்துச்சு. ஸோ தட் இஸ் த ஐரனி ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, டோரா மூலமா நீங்க இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு புதிய லைஃப் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறது. பட் பாவம் சின் அப்படிங்கிறது இஸ்ரேலே பாதிக்கப்படுது. ஸோ இஸ்ரேல் இன்ஸ்டெட் ஆஃப் பிகமிங் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம், இஸ்ரேல் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ அப்போ கடவுள் என்ன பண்ண போறாரு? வாட் இஸ் காட் கோயிங் டு டூ நவ்? ஸோ காட் வாண்ட்ஸ் நியூ கிரியேஷன், but human sin is stopping that. So God wants new creation,
human sin is stopping that. So human sin நம்ம அட்ரஸ் பண்ணணும். அப்போ இஸ்ரேலை உருவாக்குறாங்க, பட் இஸ்ரேல் அகைன் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டது. ஸோ நவ் வாட் இஸ் காட் கோயிங் டு டூ அப்படிதானா ரோமன்ஸ் 3ல என்ன வருது, Jesus is coming not as a replacement for Israel but as the representative of Israel. So எப்படி Jesus is Israel in person. So he is the one who is going to represent Israel and be the problem solver. So இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசத்தை கொண்டு பாவ மன்னிப்பை கொடுக்கறதுக்கு பதிலாக God is now using Jesus as the way of solving the problem of sin. So Jesus is Israel's representative. He is solving the problem of sin, and Jesus is creating a new people where their sins are forgiven. அப்ப நம்ம பாவ மன்னிப்பு கிடைக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதனால if we are forgiven, that does not mean ஓகே நம்ம பாவ மன்னிப்பு கிடைச்சாச்சு, நம்ம எல்லாரும் சும்மா உட்காந்துக்கலாம், அப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு கிடையாது. நம்ம பாவ மன்னிப்பு கடவுள் நமக்கு ஜீசஸ் மூலமா கொடுத்ததுக்கு அப்புறம் we become the solution to the greater problem in the world. What is the greater problem in the world? The world is still decaying, the world is still in a bad state, and God wants new creation through us. God wants new creation to happen through us. So we have to be the people who are standing out on the social forefront and working towards a new creation. So நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்குது. நம்ம பாவ மன்னிப்பு கிடைக்கிறனால கிறிஸ்டியானிட்டி வந்து நம்ம டோரை சாத்தி நம்ம உள்ள ப்ரேயர் பண்றது மட்டும் கிடையாது. We are the problem solvers in the world. So இந்த வேர்ல்ட்ல நடக்கிற all the wrong things from corruption and poverty and global warming. So இந்த எல்லாமே கடவுளோட பூமியை பாதிக்கிற எல்லாத்துக்கும் நம்ம தான் சொல்யூஷனா முன்னாடி போய் நிற்கணும். That is why God is forgiving us and rescuing us. So அதுதான் நம்மளோட whole understanding. So Romans 1-4 is about all of this. Romans 5-8 பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் Romans 5-8ல பொறுத்த வரைக்கும், இந்த பூமி கடவுள் நம்ம எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு ட்ரைனிங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம உண்மையாவே நம்ம நல்ல வாழ்க்கைய வாழ்றோமா, இல்ல நம்மளுக்கு ஒரு மாரல் ஸ்ட்ரென்த் கொடுத்து நமக்கு ஒரு ட்ரெயின் பண்றதுக்காக ஃபைனலா நம்ம வந்து எங்க போக போறோம், ஹெவனுக்கு போக போறோம். ஸோ சஃபரிங் கடவுள் நமக்கு இந்த பூமியில கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க. அதை நம்ம ஓவர் கம் பண்றோம் அப்படின்னா நம்ம பரலோகம் போயிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ரோமன்ஸ் 5-8 அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். பட் ரோமன்ஸ் 5-8 is not about a training for us so that we can go to heaven. இப்போ ரோமன்ஸ் 5-8ல ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? 1, 2, 3 பாயிண்ட்ஸ். நம்பர் 1, நம்ம 4ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா we are finally our sins are forgiven. So once our sins are forgiven, நம்மளோட டாஸ்க் வந்து ரெகக்னைஸ் ஆகுது. வாட் இஸ் அவர் டாஸ்க்? we are called to be God's image bearers. எப்படி வந்து ஜெனசிஸ்ல பார்க்குறோம் அப்படின்னா கடவுள் நம்ம அவரோட சாயல நம்மளை படைக்கிறாரு. எதுக்காக சாயல படைக்கிறாரு அப்படின்னா அவர் நம்ம மூலமா இந்த பூமியை ஒரு புதிய பூமியா மாத்துறதுக்காக தான் அவர் நம்மள சாயல படைக்கிறாரு. ஸோ நம்ம பாவ மன்னிப்பு வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம பாவ மன்னிப்பு மூலமா கடவுள் வந்து நம்ம மூலமா அந்த உலகத்துல நடக்க வேண்டிய திங்ஸ் அவர் நம்ம மூலமா கொண்டு வர போறாரு. ஸோ தட் இஸ் வை we are God's image bearers. So God intends to bring new creation through his image bearers. நம்ம பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு காரணமே நமக்கு கையில ஒரு புது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காரு, that we should make this world a new creation. So நம்ம undergo பண்ற sufferings மூலமா God is working in and through our sufferings to bring about new creation. அதுதான் ரோமன்ஸ் 8ல அதான் கொடுத்துருக்கு. நம்ம சஃபர் பண்றோம், நம்ம சஃபர் பண்றது மூலமா அதுல நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், நம்ம என்னதான் சஃபர் பண்ணாலும் நம்ம கம்முன்னு இருந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்ட்டு கிடையாது. Through our suffering, God is working to bring about new creation. அதுதான் ரோமன்ஸ் 8ல இருக்குது. Finally, Romans 9-11, just it's about so far இஸ்ரேல் வந்து நம்ம ரோமன்ஸ் 1-4ல பார்த்தோம்ல, ரோமன்ஸ் 2ல கடவுள் இஸ்ரேலை கூப்பிட்டாரு, பட் இஸ்ரேல் வந்து failed the mission. Therefore, Jesus took the responsibility and fulfilled the mission. அப்போ இஸ்ரேல் as a nation என்ன ஆக போகுது 9-11ங்கிறது what is going to happen to Israel அப்படிங்கிறத பத்தி தான் ரோமன்ஸ் 9-11ல இருக்கு. அண்ட் லாஸ்ட் போர்ஷன் ரோமன்ஸ் 12-16 நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓகே 12-16ல பவுல் என்ன சொல்றாரு, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேப்பா நீ இப்படி இது, நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியாவே இருங்க, ஒரு குரூப்பா ப்ராப்பரா இருங்க அப்படின்ட்டு he is giving out practical instructions which we have to follow so that we can go to heaven. So நம்ம இப்படிதான் சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ரோமன்ஸ் 12-16ங்கிறது just following some ethical rules and standards. ஓகே நம்ம கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டோம், ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனலி யூ வில் பி கோயிங் டு ஹெவன். பட் இட்ஸ் நாட் as simple as that. Romans 12-16ங்கிறது once we are the new people, the sin forgiven people,
and we are God's image. Now in the world how to be a working model of new creation. இந்த பூமியில மத்தவங்க பார்க்கும்போது நம்ம எப்படி ஒரு புதிய கிரியேஷனோட எக்ஸாம்பிளா இருக்க போறோங்கிறதுக்காக தான் பவுல் வந்து ரோமன்ஸ் 12-16 கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஓவர் வியூ ஆஃப் ரோமன்ஸ் 12-16. இதை நம்ம பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு வேர்ஸ் பை வேர்ஸ் அண்ட் சாப்டர் பை சாப்டர் போகணும் அப்படின்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். So that ends my presentation. இதுல ஏதாவது டவுட்ஸ் ஆர் டிஸ்கஷன் இருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு? எனி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்? இந்த 9 to 11 ஒரு தடவை சொல்லுங்களேன். 9 to 11 வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது ரோமன்ஸ் 2ல என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் எதுக்காக அழைக்கப்படுறாங்க? இஸ்ரேல் வந்து அவங்க வந்து கடவுளோட மக்கள், இந்த உலகத்தை விட்டு ஐசோலேட் பண்ணி அவருக்குன்னு ஒரு மக்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் உருவாக்கல. இஸ்ரேல் எதுக்காக கடவுள் அழைக்கிறாரு அப்படின்னா, இந்த வேர்ல்டுல இருக்கிற அந்த சின் ப்ராப்ளமை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதுக்காக தான் கடவுள் வந்து இஸ்ரேல், தே ஆர் த சொல்யூஷன் பேரர்ஸ். அதுக்காக தான் இஸ்ரேலை கடவுள் உருவாக்குறாரு. பட் அல்டிமேட்லி என்ன ஆகுது ரோமன்ஸ் 2ல, those who are called to be the answer to the problem of sin, they themselves become the problem. So அவங்க மேலேயே சின் அவங்க மேலேயே வந்துடுது. அவங்க தான் சின்ன அந்த வேர்ல்டுக்கு சால்வேஷன் கொடுத்துருக்கணும். பட் அவங்களே சின்ஃபுல் ஆனதுனால கடவுள் வந்து ஜீசஸை கொண்டு அந்த சின் ப்ராப்ளமை அட்ரஸ் பண்றாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் வருது, ஓகே ஃபைன், அப்போ ஜீசஸ் தான் நமக்கு சால்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அந்த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் என்ன, எப்படி நம்ம எடுத்துக்க போறோம், அவங்களுக்கு உண்மையாவே சால்வேஷன் எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரோமன்ஸ் 9 to 11. ஸோ வாட் அபவுட் இஸ்ரேல்? ஸோ அவங்களுக்கும் அந்த சால்வேஷனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? அப்போ அவங்களுக்கு வேற மாதிரி சால்வேஷனா, இல்லை நம்ம அவங்களுக்கும் ஒரே மாதிரி சால்வேஷனா அப்படிங்கிற ஒரு சால்வேஷன்ங்கிற வேர்ட்னா அகைன் நம்ம மைண்ட் என்ன போயிடக்கூடாது, ஹெவனுக்கு போயிடக்கூடாது. சால்வேஷன் மீன்ஸ் it is the rescue of humans and the world from corruption and the formation of new creation. அதுதான் salvation. ஸோ அவங்க அப்போ இஸ்ரேல் as a nation எப்படி, அவங்களோட ஃபியூச்சர் அண்ட் ஸ்டேட் என்னதுங்கிறது தான் ரோமன்ஸ் 9 to 11. ஸோ நம்ம அதை டீப்பா உள்ள போகும்போது 9, 10, 11 நம்ம பிரிக்கும் போது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அது. So any other doubts, discussion? Just எதுனாலும் பேசலாம். It's just open to any simple or silly question or serious doubt எதுனாலும். How many of you agree that நம்ம இது வரைக்கும் salvation understand பண்றது வந்து ஓகே நம்ம ஹெவன் போறது தான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம்? I think many of us would agree. நம்ம உள்ள போகும்போது தான் தெரியும் ரோமன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரோமன்ஸோட ஈவன் தட் வேர்ட் ரைச்சஸ்னஸ், ஜஸ்டிஃபிகேஷன், அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி கிவ்ஸ் யூ அ நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மீனிங். பிறகு எப்படி அந்த மார்ட்டின் லூதர், மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆனாங்க ரோமன்ஸ்ல? இப்ப மார்ட்டின் லூத்தர் பொறுத்த வரைக்கும் வாட் ஹேப்பன்ட் இன் அவங்களோட டைம் பார்த்தோம்னா, மார்ட்டின் லூத்தர் வாஸ் வெரி அன்ஹாப்பி அபவுட் த கரண்ட். அவரோட டைம்ல ரோமன் கத்தோலிசிசம் வந்து ரொம்ப கரப்டடா இருந்துச்சு. தேவர் ஆல் டாக்கிங் அபவுட் நீங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணாதான் உங்களுக்கு சால்வேஷன் இருக்கும், இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணாதான் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு ரொம்ப ரோமன் கத்தோலிக்ஸ் சொல்லும் போது மார்ட்டின் லூத்தர் அவங்கள அப்போஸ் பண்றதுக்காக பால் வந்து எப்படி ஜூஸ் அப்போஸ் பண்ணாரு. he saw himself as Paul and the Roman Catholic as the Jewish people. So understand when Paul வந்து he was not opposing Jews for doing good works, but மார்ட்டின் லூத்தர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவரோட சிச்சுவேஷனை he superimposed it on the biblical characters and he understood that for example எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணனால நம்ம பரலோகம் போக மாட்டோம், இல்லை ஹெவனுக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற அந்த வசனம் வந்து இது ஆக்சுவலி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங். பைபிளை பார்க்கும்போது பால் இஸ் நாட்
talking about good works, as he's not opposing good works. Actually Romans say works achieve salvation, you have to do good works அப்படின்னு சொல்றாரு. ஸோ பட் மார்ட்டின் லூத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 1-2 வேர்சஸ்ல வந்து குட் ஒர்க்ஸே கிடையாது, நம்மளோட ஃபெய்த் மட்டும் தான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் அண்ட் குட் ஒர்க்ஸ்ங்கிற ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவல்ஸை கொண்டு வந்து he is telling us that the Roman Catholics are wrong. அவரோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ரோமன் கேத்தலிக்ஸ் ஆர் ராங் அப்படின்ட்டு அவர் காட்டணும். அப்போ அந்த பைபிளை கொண்டு வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் ஆர் ராங் அப்படின்ட்டு காட்டுறாரு. பட் ஆக்சுவலி பைபிள் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் ரோமன் கேத்தலிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஜூஸ் வந்து தேவர் நாட் ட்ரைங் டு டூ குட் ஒர்க்ஸ் டு ஏர்ன் சால்வேஷன். அதுதான் நியூ பெர்ஸ்பெக்டிவோட ஒரு மெயின் ஹைலைட்டே அதுதான். குட் ஒர்க்ஸ் இஸ் நாட் சம்திங் பால் இஸ் அப்போசிங், அண்ட் குட் ஒர்க்ஸ் இஸ் நாட் சம்திங் தட் த ஜூஸ் வர் ப்ரொமோட்டிங் டு பி காட்ஸ் பீப்புள். அது ஒரு கம்ப்ளீட்லி நியூ திங். நான் அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு டைப் பண்ணி தரேன். நியூ பெர்ஸ்பெக்டிவ் ஆன் பால்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டூ அண்ட் ஃப்ரோ ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மார்ட்டின் லூத்தர் வாஸ் ரைட். அவர் வந்து பைபிளை கொண்டு வந்து he was opposing the Roman Catholics of his day, but the Bible is telling a completely different story. அதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. Jeritan Thambi, I really appreciate you. The whole Bible from Genesis to Revelation is interconnected. அது அழகா சொன்னீங்க. Yes. Genesis, it starts with the garden, and in Revelation it ends with the city. Correct. So from the garden to the city. So அழகா அந்த description இருந்தது. So we are going to continue our life as a new creation in this earth only. Yes, correct. But in a modified form. So அதுதான் ரோமன்ஸ் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட முடிஞ்சிச்சு. We are also learning Romans. நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். And we are continuing now in 12th chapter. ஸோ அதை வந்து டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு நீங்க சொன்னது இன்னும் ஆப்டா இருந்தது. இட்ஸ் ஒர்க்கிங் மாடல் ஆஃப் நியூ கிரியேஷன். ஸோ நியூ கிரியேஷன்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 12th சாப்டர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. ஃப்ரம் த சின்ஃபுல் நேச்சர் டு த நியூ கிரியேஷன். குட். Thank you. Any other opposing views or any other ஏதாவது டவுட்ஸ் ஆர் இருந்துச்சுனாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ, குளோபல் ஸ்கின் கேர். வேற யாரும் சந்தேகம் கேட்கணுமா? டேட் எதுவும் பேசுறீங்களா? மாமா, அவங்க அந்த நியூ கிரியேஷன் பத்தி அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். அவங்க கால் வச்சதும் கேட்போம். ஓகே. அதாவது அவங்க ஜெரட்டன் சொல்றாங்க இல்லையா, நம்ம வந்து பரலோகத்துக்கு போறது அதை குறித்து அது எழுதப்படல. அதாவது புதிய அந்த ஒரு நியூ கிரியேஷன் பத்தி எழுதப்பட்டிருக்குன்னா, அப்ப வந்து அந்த பரலோகத்துக்கு போறது அந்த யாரு? அதே மாதிரி இந்த எனக்கு ஜென்ரலா ஒரு டவுட் என்ன அப்படின்னா, மேபி பத்மாத் நீங்க சொல்லுங்க.
இப்ப இந்த புதிய எருசலேம்ல தான் எல்லாருமே நம்ம இருக்க போறோமா? ஆமா ஆமா. அப்ப அக்கார்டிங் வந்து டு நம்ம ஆஃப்டர் டெத்து நம்ம வந்து பரலோகத்துக்கு போறோம். அதுக்கப்புறமா அது வந்து 1000 அதுதான் வருஷம் இறங்கி வரும். அரசாட்சி. அதுக்கெல்லாம் பிறகு 1000 வருட அரசாட்சியெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகுதான் புதிய வானம் புதிய பூமி அது கீழே இறங்கி வர்றது. கல்யாணம். அப்போ மில்லேனியம்லாம் முடிஞ்சிடும். மில்லியனும் முடிஞ்ச பிறகு அப்ப நான் என் டவுட் என்னன்னாக்க அப்ப வந்து நம்ம வந்து அந்த இன்பிட்வீன் டைம் மேபி இப்ப நான் வந்து என்னோட மரணம் இருக்குன்னா இப்ப இருந்து அந்த மில்லினியம் கிங்டம் வரைக்கும் தான் நான் வந்து ஹெவன்ல ரிசைட் ஆகியிருக்க போறேனா? ஹெவன்னு சொல்ல முடியாது. அதை வந்து பாரடைஸ். நவ் டேனி இஸ் இன் பாரடைஸ். ஓகே. அப்ப பரலோகம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குல்ல அப்ப அதுக்கு நம்ம எப்ப போவோம்? அதுதான்ப்பா இந்த நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த். அதுதான் நம்ம வந்து அந்த ஹெவன்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் கொடுக்குறோமோ அதுலதான் இருக்கு. ஹெவன்ங்கிற வேர்டுக்கு நம்ம நியூ கிரியேஷன் சொன்னோம் அப்படின்னா ஹெவன் இஸ் நியூ கிரியேஷன். பட் ப்ராப்ளம் இஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லும் போது we don't think about the new heaven and new earth. ஹெவன் சொல்லும் போது we think about upstairs. நம்ம அப்படியே பழகிட்டோம். ஹெவன்னா மேல இருக்கு அப்படின்னு பழகிட்டோம். ஓகே. அப்ப நம்ம அந்த ரெவலேஷன் 4th சாப்டர் ஐ திங்க் 4th சாப்டர் அங்க வந்து சிங்காசனம் இருந்துச்சு, ஆண்டவர் இருந்தார், 24 மூப்பர்கள் இருந்தார்கள். இது எல்லாம் சொல்றது இது வந்து பாரடைஸா இல்ல ஹெவன்? அப்ப இது வந்து எந்த பார்ட்? ஏன்னா அங்க வந்து பரலோகம் திறந்திருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தானே அந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. ஆமா. அப்ப வந்து நியூ ஹெவன் நியூ எர்த் இன்னும் ஃபார்ம் ஆகலைல்ல அந்த ஸ்டேஜ்ல. ஸோ இப்போ காட் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்த அது குறிக்குது. நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா டோன்ட் ஹெவனுங்கிறது வந்து மேலேயே வச்சுக்கிட்டு நம்ம வந்து புதிய வானம் புதிய பூமியை நம்ம ஹெவன்ட்டே சொல்ல வேண்டாம். நம்ம நியூ கிரியேஷன்ட்டே நம்ம அதை டெசிக்னேட் பண்ணலாமே. அது ஹெவன் சொன்ன நம்ம சொல்லும் போது தான் கன்ஃபியூஷன் ஆகுது. So this new world, the new creation is new creation. நம்ம heaven ன்னு அதை சொல்றோம் அப்படின்னா it creates a confusion. அப்போ மேல இருக்கு ஹெவனா இல்ல இங்க கீழே இருக்கிறது ஹெவனா? So ultimately மேல இருக்கிற heaven is going to come down. It's going to be a sync between heaven and earth. So அதை நம்ம heaven ன்ட்டும் கூப்பிடலாம் இல்ல நியூ கிரியேஷன்ட்டும் கூப்பிடலாம். இப்போ வந்து heaven அங்க செப்பரேட்டா இருக்கு. பட் அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து heaven மேல எர்த் கீழன்னு இல்லாம ரெண்டுமே ஒரே இதோ ஜாயின் ஆக போகுது. ஆமா. எஸ். ரெண்டும் ஒன்னாயிரும். புதிய வானம் புதிய பூமி. ஆனா நம்ம அதாவது நான் என்ன கேக்குறேன்னா ரெவலேஷன் 21:2ல I saw the holy city, the new Jerusalem coming down out of heaven. அதாவது ஹெவன் கீழே வருதுன்னு எழுதல, இட் இஸ் கம்மிங் டவுன் அவுட் ஆஃப் ஹெவன் தானே எழுதியிருக்கு. பரலோகத்துல இருந்து ஒரு இது பரலோகம் இறங்கி வந்திருக்குன்னு எழுதல, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்குன்னு தானே எழுதப்பட்டிருக்கு. அதான்ப்பா, இட் ஆல் பிகம் ஒன். ஸோ இப்போதைக்கு நமக்கு அந்த செப்பரேஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த டைமில் அங்கேருந்து கீழே வந்து தென் இட் மேக்ஸ் த திங் ஒன். எல்லாம் ஒன்றாயிரும். ஸோ அதனால பெட்டர் அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் திஸ் அஸ் ஹெவன் வி ஜஸ்ட் கால் திஸ் நியூ கிரியேஷன். அவ்வளோ நியூ கிரியேஷன்னே சொல்லிடலாம். வேர்ட்ஸ் ஜஸ்ட் டெர்மினாலஜி. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சாருன்னா தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாகவும் தான் அவர் வந்து மனுஷனை வந்து படைச்சார். ஆனால் அவன் அந்த டிசோபே பண்ணின உடனேயே அவன் ஃபீல் பண்ணது என்னது? தன்னுடைய சரீரத்தில் உள்ள மாற்றத்தை தான் அவன் முதலாவது பார்த்தான். நிர்வாணி ஆண்டவரே கேட்பார்ல ஆதியாகமம் 3:10, நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து அப்பமே வந்துருச்சு. ஸோ சின்ஃபுல் பாடி தான் இப்போ நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது. ஸோ மறுபடியுமா வி ஹாவ் டு ரீகெயின் இட். அதுதான், அதனால தான் அதை நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம மாத்திரம் இல்லை, த ஹோல் கிரியேஷன் இஸ் அஃபெக்டட். ஸோ அதனால தான் இப்போ தம்பி சொன்ன மாதிரி அந்த ரோமன்ஸ் 8:20-21 அந்த நேச்சருமே இட் இஸ் வெயிட்டிங், நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது.
நம்ம எப்போ மாற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தவிக்குதான். ரோமர் 8:20-21 நம்ம பார்த்தோம்னா, சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அது காத்திருக்குது. ஸோ அதனால தான் நியூ கிரியேஷன் சொல்கிறோம். நம்ம இழந்து போயிட்டோம், அதை இழந்து போனதை நம்ம மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அந்த காலங்கள் தான் இது. இப்போ நம்ம உலகத்தில் வாழ்கிறதே அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஹெவன் இஸ் அபவ், பரலோகம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் when the நியூ எர்த் அண்ட் நியூ ஹெவன் எல்லாம் ஃபார்ம் பண்ண பிறகு there is no separation, எல்லாம் ஒன்னாயிரும். So அதுதான் God's ultimate purpose. அவர் பூமியை படைச்சதுக்கு காரணமே he wanted to create a environment where everything is one. அவர் கிரியேட் பண்ணி ஹியூமன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாரு. ஸோ உங்க மூலமா அந்த இது நடக்கட்டும். he is giving a, that is why we are God's image bearers. God பண்ண வேண்டியதை நம்ம பண்றோம். ஸோ ஆண்டவரும் நம்ம கூட இருப்பார். அந்த எப்படி ஏதேன் தோட்டத்தில் இருந்தாரோ அதே போலயே நம்மளும் நம்ம கூட இருப்பார். அதுதான் நம்ம ரெவலேஷன் 22:22 பார்க்குறோம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஹோல் பைபிளோட அந்த மெயின் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு புரிஞ்சுதுன்னா we can learn each of the book in the Bible in a right way. அதான் மெட்டா narrative. அந்த narrative பேக்ல வச்சு தான் நம்ம ரீட் பண்ணணும். பட் ஒவ்வொரு டைமும் நம்ம ரீட் பண்ணும்போது ஹெவன் நம்ம மைண்ட் சொல்லிட்டே தான் இருக்கும். because that is all inbuilt into our memory. ஹெவன்னா அங்க சால்வேஷன்னா மேல மேல மேல. ஸோ நமக்கு இந்த வாஞ்சை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே ஆண்டவர் அதுக்குரிய ரிசோர்ஸஸை நமக்கு கொடுப்பாரு. ஸோ ஹி வில் மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். ஸோ ஆண்டவர் இந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியில் ஜெரிட்டன் தம்பியை கொடுத்துருக்கிறாரு. டு நோ, டு லேர்ன். ஸோ டவுட் இருக்கிறவங்க யூ கேன் ஆஸ்க் ஃப்ரீலி. வி ஆர் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம குரூப்ல கான்வர்சேஷன் கூட நம்ம we can initiate a conversation. Doubts நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கூட we can share resources and do conversations. So this is how we learn and this is how we delve deeper into God's word. நான் இன்னைக்கு தான் கேட்குறேன். ஃபிசிக்கல் பாடி ஈவன் ஆஃப்டர் டெத்துங்கிறத நான் இன்னைக்கு தான் புதுசாக கேட்டிருக்கேன். Absolutely. That is resurrection. Resurrection is life after death. அதாவது life after death is something different. Life after death is something different. ஸோ நம்ம டெத்துக்கு அப்புறம் there is a intermediate state. அதுதான் லைஃப் ஆஃப்டர் டெத். அப்போதான் நம்ம ஸ்பிரிட் ஆவியா போய் நம்ம பரலோகத்துக்கோ இல்ல கடவுள்கிட்டயோ போகுது. தட் இஸ் இன்டர்மீடியட் ஸ்டேட் கால்ட் லைஃப் ஆஃப்டர் டெத். தட் இஸ் நாட் ரெசரக்ஷன். ரெசரக்ஷன்ங்கிறது அந்த லைஃப் ஆஃப்டர் டெத் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஆவி திரும்பியும் கடவுள்கிட்ட இருந்து புறப்பட்டு நம்ம பூமியில இருக்கிற அந்த உடம்புக்குள்ள திரும்பியும் புகுந்து அந்த உடம்பு திரும்பியும் அந்த ஆவியை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூமி இந்த உடல் மறுபடியும் ஒரு புதிய உடலா மாறும். The body will be changed and transformed into a new physical body, and that is resurrection. Life after the life after death. அதுதான் நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஸோ அந்த பாடி குளோரிஃபைடு பாடி. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவர் உயிரோடு எழுந்த பிறகு அந்த குளோரிஃபைடு பாடி இருந்தனால தான் he was able to penetrate through the door. அங்கே உள்ள எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அங்கே உள்ள போயிடுவார்ல. ஸோ நம்ம பாடியும் அந்த மாதிரி ஆயிரும். Correct. So the Jesus body had both the heavenly properties and earthly properties. Heavenly properties he was able to go through doors, he was able to disappear. Earthly properties he had bones, he had flesh. So it was a
டைமாஃபிக் டூ ஸ்டேர். ஸோ ஹெவனோட இதுவும் ஜீசஸ்ட இருக்கு, எர்த்தோட ப்ராப்பர்ட்டிஸும் ஜீசஸ்ட இருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் புதிய பாவானும் புதிய பூமியும் அதே மாதிரி தான் இருக்கும். It will be a mix of heaven and earth together and made into one, joined into a one thing. Thank you. சரி, ஐ திங்க் மீதி டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சுன்னா மேபி ஹெசிடென்ட்டாக இருக்கிறவங்க மேபி டைப் பண்ணீங்கன்னா we can continue discussion over there. மேற்கொண்டு எதுவும் சந்தேகம் எதுவும் கேட்கணுன்னா நம்ம வந்து குரூப்பில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கூடுகையை நாம் முடிவு செய்யலாம். நம்ம இருக்கிற கிளாடி பென்னி முடிவு ஜெபம் செய்து நாம் அந்த கூடுகையை நிறைவு செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில கர்த்தாவே நாங்க ஒரு சின்ன கூட்டமாக கூடி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, தகப்பனே உங்களுடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை வாசிப்பது, அதை தியானிப்பது, அதை அறிந்து கொள்வது ஒரு பெரிய பாக்கியம் தகப்பனே. அதை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அதிலும் கர்த்தாவே அந்த வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்வதை நாங்கள் குடும்பமா அறிந்து கொள்வது அதை விட ஒரு பெரிய பாக்கியம் தகப்பனே. அதையும் நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தாவே நாங்கள் படித்த ரோமர் புத்தகத்தில் உள்ள சத்தியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே அதற்காக நாங்க நன்றி செலுத்துகின்றோம். அந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. அதை எங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்க அந்த ஜெரிட்டனை மட்டும் பாதத்துல வைக்கின்றோம் ஆண்டவரே. ஜெரிட்டனையும் அவங்களுடைய அந்த மருத்துவ பணியும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, ஜெரிட்டனுக்கு நல்ல கர்த்தாவே ஒரு நல்ல ஹெல்த் கொடுங்க, நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஆண்டவரே, நீடிய ஆயுள் ஆண்டவரே, ஒரு சமாதானம் எல்லாவற்றையும் கொடுங்க ராஜா. ஜெரிட்டன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன், ஆண்டவரே, சகோதரர்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஆசீர்வதிங்க. அவங்க சர்வீஸ் இன்னும் அதிகமாக எல்லாருக்கும் நல்லா செய்ய, அது எல்லா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க நீங்க கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, கர்த்தாவே, இதே போல கர்த்தாவே அவங்களுடைய வேதத்துல இருக்கிற அந்த வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அதன் மூலமாக அநேகர் பயன்பெற, இன்னும் அதிகமா நிறைய பேர் பயன்பெற நீங்க ஹெல்ப் பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே, அவங்களுக்கும் கர்த்தாவே எங்க ஃபேமிலிக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. சோ தட் நாங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நன்றி ராஜா. அவங்களுடைய டைட் ஷெடியூல்ல அவங்க வந்திருக்காங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு 2 days பேக் தான் நாங்க இதை பிளான் பண்ணோம். ரொம்ப ஒரு பிஸியான ஷெடியூல். ஆனா கூட அவங்க ரொம்ப வில்லிங்கா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வில்லிங்லி கேம் ஆண்டவரே. அதற்கான பலனை நீங்க வந்து 100 அவங்களுக்கு நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம் தகப்பனே. அதே போல ராஜா, இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லாரையும் நாங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நினைக்கின்றோம். எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாருடைய குடும்பங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க கேசிஎம் ஃபேமிலியில உள்ள எல்டர்லி பீப்புள், யங் பீப்புள் ஆண்டவரே, சின்ன குழந்தைங்க எல்லாரையும் நாங்கள் நினைக்கின்றோம். எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, வர்த்திக்க செய்யுங்க, பெருக பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே எல்லாம் இருக்கட்டும். எல்லாருக்கும் நல்ல ஹெல்த் இருக்கட்டும், பினான்சியலா ஆண்டவரே எல்லாரையும் நீங்க நடத்துங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில மென்மேலும் நாங்க பெருக, இன்னும் அதிகமா உன் மண்டையில கிட்டி சேர, உம்மோடு ஜீவிக்க ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த ரோமர் புத்தகத்தை கர்த்தாவே நாங்க தெளிவாக ஒவ்வொரு வசனமாக நாங்கள் தியானிக்க, இன்னும் அதிகமாய் நாங்கள் அதுல இருந்து அறிந்து கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதுக்கு சிச்சுவேஷன்ஸ் எங்களுக்கு ஃபேவரபிள் ஆக்கி தாங்க ஆண்டவரே. நாங்க எப்படி எந்த டைம்ல மீட் பண்ணணும், எப்படி அந்த மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணணும் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு வர முடியாது இருக்கிற எல்லாரையும் நாங்க உங்க பாதத்துல வைக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அடுத்த மீட்டிங் நடக்கும்போது எல்லாரும் ஜாயின் பண்ணி எல்லாரும் இதுல பயனடைய நீங்க கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, இவ்வளோ நேரம் நீங்க இந்த மீட்டிங் எங்களுக்கு நடத்தி கொடுத்ததுக்காக நாங்க மறுபடியும் நன்றி செலுத்துகின்றோம்ப்பா. நீர் எங்களோடு கூடரும் வழி நடத்தும். மீட்பரேசன் மூலம் ஜெபங்கள் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ கிளாடி.
இன்னைக்கு அநேகரை அழைக்கும் போது அவங்க சொன்ன ஒரு காரணம், சண்டே எங்களுக்கு சர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஈவினிங்கில் இருக்குன்னு சொன்னாங்க. நற்செய்தி சுவிசேஷ பணின்னு திருநெல்வேலி டயசிஸ் ஃபுல்லாக இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு நாங்கள் போக வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க சொன்ன ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, சனிக்கிழமை ஆஃப்டர் 8 மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்படின்னா இன்னும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சனிக்கிழமை 8னா ஒருவேளை எல்லாரும் அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவேளை சனிக்கிழமை ஃப்ரீனா ஜெரிட்டன் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா? அப்படி நம்ம அடுத்து அது என்னென்னு யோசிப்போம். சனிக்கிழமைனா எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருக்குமா? சனிக்கிழமை ஈவினிங் வந்து சர்ச்சஸில் பல ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அதை ஒன்று யோசிப்போம். மந்த்லி ஒன்ஸ் நம்ம மீட் பண்ணணுன்னு பேசுகிறோம். மந்த்லி ஒன்ஸ் நம்ம பேசலாம் அப்படின்னு அதையும் நம்ம பிளான் பண்ணுவோம். இது குறித்து விரிவான காரியங்கள் நம்ம வந்து என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணலாம். ஆண்டவர் நடத்துவார். ஆல் க்ளோரி டு காட். We once again thank you all for your precious time sparing with us. ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கும் நான் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ.